கோபமே முகமாய் திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றார். இப்ப பொய்யா சிரிக்கிறார், ஆனா அவருக்கு விஜய்னு சொல்லும் போது கடும் கோபம் வருது பாருங்க. அதிமுகவிலேருந்து இவர் நிர்மல்குமார் போயிருக்கிறார். இப்ப கடும் கோபத்தை கொப்பளிக்க போறாரு பாருங்க விஜய் மேல. ஸ்டார்ட் ஆக்ஷன். பொங்கலூர் மணிகண்டன் கோபத்தை பார்க்க முடியாது. நீங்க ஹரி சார், நீங்க எப்பவுமே ஒரு நயமாக அந்த விவாதத்தை நகர்த்துல முதன்மையானவர், நான் மறுக்கவே இல்லை. அதுக்காக நீங்க இந்த வார்த்தையை சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஒண்ணும் இல்லைங்க, அதிமுக என்பது ஒரு பெரும் கடல், மிகப்பெரிய ஒரு ஆலமரம். இந்த பெருங்கடல்ல சில துளிகள் இணைவதும் வெளியேறுவதும் வாடிக்கையான ஒன்று. ஆலமரத்தின் அடியில பல பேர் தங்குவாங்க, பல பேர் தூங்குவாங்க, பல பேர் எழுந்து செல்வாங்க. இது வாடிக்கையான ஒன்று. நீங்க முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் திமுக அமைச்சராக கூட அதிமுகவை சிதைக்க முடியல. அம்மா மீண்டும் மீண்டும் ஆட்சி கொண்டுதாங்க. அதே போல அதிமுக சிதையும் நோயில அதிமுகவுக்கு பெரிய இழப்பான்னு கேள்வி கேட்கல. இப்ப விஜய் பாருங்க, அதிமுக இருந்து ஆள் எடுக்கிறார். நீங்க நியாயமா கோபம் பண்ணுவோம்ல அவர் மேல? இல்ல சார், அதாவது யார் மேலயும் கோபம் இல்லைங்க. அதாவது போகிறவர்கள் வேற கட்சிக்கு வந்தாங்க போறாங்க, அது அவங்க விருப்பப்பட்டு வர்றாங்க. ஏதோ ஒரு ஆசாபாசத்துல வர்றாங்க, ஆசாபாசத்துக்காக போறாங்க. இது அவங்க நிலையா எங்கேயுமே இருக்க. இப்ப நீங்க உறுதியா சொல்லுவீங்க பாருங்க, அதிமுக தவாக கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கறது உறுதிப்படுத்துது இல்ல சார்? இல்ல, இது தேர்தலுக்கு இறுதி நேரத்தில் அதிமுகவும் மற்ற கட்சிகளும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடியும். நான் இப்போ திரும்ப சொல்றேன், திமுகவை எதிர்க்கிற எல்லோரும் அதிமுக நண்பர்கள் தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. அதுல நீங்க நேர்கோடாக யாரை குறிப்பிட்டாலும் சரி, யாரை விமர்சித்தாலும் சரி, அதுல கவலை இல்லை. இப்போ அதிமுகவுடைய முதல் எதிரி திமுக. அந்த கட்சியை வீழ்த்துவது மட்டும்தான் நோக்கம். அந்த நோக்கத்திற்கு இணையாக இன்னொரு பேச்சு இருப்பது வரவேற்கிறோம். விஜய் எதிரி இல்லை அப்படிங்கிற நிலையை தான் இன்னைக்கும் நீங்க உணர்றீங்க. நிச்சயமாக சார், திமுகவை தவிர யாரும் எதிரி இல்லை. தெளிவாக சொல்லிக்கொண்டே வருகிறோம். ஓகே, திரு தனியரசு கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு தனியரசு, நீங்க எல்லாம் சொன்னீங்க என்ன விஜய் கட்சி யாரும் சேரல அப்படின்னு. பாத்தீங்களா, இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆமாயா, இப்போ விஜய் என்ன சொன்னார்னா, நான் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை, அதாவது ஊழல், லஞ்சம், அரசியல் கட்சிகளினுடைய எல்லா வகையான முறைகேடுகளிலிருந்து மாற்றாக புதிதாக ஒரு பாதையை நான் உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியலுக்கான கட்சி தமிழக வெற்றி கழகம்னு விஜய் ஒரு கட்சியை துவக்கினார். அதில் பெரிய சுதந்திர போராட்ட தியாகிகள் அல்லது பெரிய பெரிய மகான்கள், மக்களுக்காக அளப்பரிய தியாகத்தை செய்த தலைவர்களெல்லாம் மாநாட்டிலோட திருவுருவப் படங்களை எல்லாம் வச்சு வழிகாட்டிகளாகலாம் ஒரு மகத்தான தலைவர்களை சொன்னார். ஆனால் தன்னுடைய கட்சியில் யாரை சேர்க்கிறாரு? வாரத்திற்கு ஒரு முறை கட்சி மாறுகிறவர்களை. இப்போ பாஜகவில் இருந்த நிர்மல்குமார், அதிமுகவுக்கு போன நிர்மல்குமார், பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் வலதுகரமாக விஜயிடம் நின்று கொண்டார். ஆதவர்ஜுனா திராவிட முன்னேற்ற கழகத்தின் யுக வகுப்பாளராக இருந்த ஆதவர்ஜுனா சில மாதங்களில் ஒரு பிரத்யேகமான முதல் காட்சியை பார்க்கிறோம் திரு தனியரசு. இப்போ நீங்க சொல்றதுக்கு பொருத்தமான காட்சி இப்ப பாக்குறது பழைய காட்சிகள் இல்ல. இப்போ பொதுச் செயலாளரா விஜயால அறிவிக்கப்பட்ட ஆதவர்ஜுனா திருமாவளவனை தற்போது சந்தித்து வர்றார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். திருமாவளவன் அவர்களுடைய இயக்கத்துல விசிகால துணை பொதுச் செயலாளராக இருந்து இந்த புத்தக வெளியீட்டு விழால தான் பெரிய பரபரப்பு. அவர் கையில வச்சிருக்கிறாரு அம்பேத்கர் புத்தகம். இந்த வெளியீட்டு விழால தான் விஜய பார்த்து சந்தித்து ஆற தழுவினார். அந்த மேடையில திருமாவளவன் தோன்றுவதுதான் பெரிய சவாலாக இருந்தது. அதற்கு பிறகு அந்த உரைக்கப்புறம் திரு ஆதவர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். பிறகு அவருக்கு உள்நோக்கம் ஏதோ இருக்குன்னு திருமாவளவன் அவர்கள் பேச உங்களுக்கு சங்கடம் வேண்டான்னு கட்சியிலிருந்து விலகினார். இந்த நிலையில விஜய் கட்சியில சேர்ந்த பிறகு அதிகாரப்பூர்வமாக பொதுச் செயலாளரான பிறகு அவர் நேர போயிருப்பது திருமாவளவன் அவர்களை சந்திக்க. திருமாவளவன் அவர்களை சந்தித்து வர்றார். சந்தித்து பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி பரிமாறி அந்த அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். திருமாவளவன் அவர்களும் மரியாதை நிமித்தமாக அவருக்கு சால்வை பொருத்தக்கூடிய காட்சி. திரு தனியரசு, இதுவல்லவோ அரசியல் நாகரிகம்? இது அரசியல் கொடுமை. அரசியலில் ரொம்ப இவ்வளவு தாழ்வா, இவ்வளவு ஒரு சாதாரணமாக ஒரு தெருவில் நம்ம ஒரு கடையில் போய் வாடிக்கையாக உணவு இருந்துற கடையில் கூட நம்ம ஒரு கடையை மாற்றுறதுக்கு நம்ம ரொம்ப தயங்குவோம். ஒரு ஒரு ஒரு
இப்போ வழக்கமாக சாப்பிட்ற கடையிலிருந்து இன்னொரு அருகாமையில் ஒரு கடைக்கு போனால் அவர் ஏதாவது தவறாக நினைப்பாரோன்னு நம்ம தயங்குற பண்பாடு உள்ள நாட்டில் அரசியல் கட்சியிலிருந்து போன மாதம் விடுதலை சிறுத்தையிலிருந்து இப்போ பனையூருக்கு போகிறாரு தமிழக வெற்றி கழகத்துக்கு. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சேர்ந்த உடனே அடுத்த 3-4 மணி நேரத்தில் அதனுடைய பொதுச் தலைவரை திருமாவை போய் பார்க்குறாரு. அதில் திருமாவை இன்னும் அவர் அப்படின்னா இப்போ என்ன செய்கிறாரு? இப்போ திமுகவுக்கு நான் இன்னும் சவாலாக இருக்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் உறுதியாக இருக்கிறது என்பதில் சந்தேக நிழலை திருமாவனுடைய ஆதவனுடைய சந்திப்பு மீண்டும் உறுதியாக்குற மாதிரியான ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது 2 பேர் நினைச்சா தானே நடக்கும். முயற்சிக்கிறார். ஒருத்தர் நினைச்சா நடக்காது இல்ல. திருமாவளவனும் இசைவு கொடுத்ததுனால தானே சந்திக்க முடியுது. இல்ல அது அந்த குழப்பம் நீடிக்குது. அது இது அரசியல் நாகரிகம் தானே. எதிரெதிர் துருவங்கள்ல இருக்கிறவங்களும் கூட சந்தித்து பேசுவது, இன்னொரு கட்சிக்கு போனாலும் தன்னுடைய பழைய தலைமையை மறக்காம அந்த பாதையை மறக்காம அவரை பார்த்து சந்திப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல அரசியல் மரபா பார்க்க முடியாதா? நல்லா இப்போ எங்கள் பொங்கலூர் மணிகண்டன் கூட இப்போ என்ன சொன்னார்? இப்போ நிர்மல் போய் இன்னைக்கு விஜயை சந்தித்ததில் எதுவும் நீங்கள் அவர் சினந்து கடுமையான கருத்துக்களை பதிவு செய்வார்னு துவக்க நிலையில் நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்க. ஆனால் வழக்கத்துக்கு மாறான மகிழ்ச்சியில் எங்கள் பொங்கலூர் மணிகண்டன் இருக்கிறார். ஏன்னா அவர் தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயையும் எடப்பாடியையும் அதிமுகவை வேறுவாக பார்க்கல. தமிழக வெற்றி கழகமும் விஜயும் தமிழக வெற்றி கழகமும் அதிமுக நிர்மல்குமார் டெபுடேஷன்ல போயிருக்காரோ? இல்ல அப்படி எல்லாம் இல்ல. அதாவது நான் சொல்றேன்னா அதிமுகவின் முகமாக இருப்பது எடப்பாடியார். இப்ப நீ விடுதலை சேர்த்து சொன்னீங்க, ஆனால் தொழில் திருமாவளவன் கட்சியின் முகம். அதை தாண்டி இப்ப நீங்க எத்தனை பேர் வெளியே போனாங்க பாத்தீங்க, போன நாளையில என்ன பாதிப்புன்னு சொல்லுங்க. அதனால ஒரு கட்சியை நான் என்ன சொல்றேன்னா திரும்ப அதிமுக எதிரி யாரு சார்? திமுக தான். அந்த திமுக சேர்ந்தா நிச்சயமா கோபத்தை நான் பேசியிருப்பேன். திமுக எதிர்க்கக்கூடிய வலிமையான சக்தி எது சார்? அதிமுக தான் சார். ஆனா அதிமுக இன்னொரு கட்சிக்கு போறாங்க அப்படின்னா வாட் டஸ் இட் ரிஃப்ளெக்ட்? நீங்க ஹரி சார், நீங்க உங்களுக்கு தெரியாது இல்ல, அதிமுகவில் இருந்து மிக முக்கியமான தலைவர் ஐயா நாவலர் நெடுஞ்செழியன் கூட வெளிய கட்சிக்கு போனார், தனியா போனார். இப்போ அதெல்லாம் அதிமுக அடிச்சுச்சா சார்? பாசிச்சா? அது வரல. அதிமுக ஒற்றை முகம் எடப்பாடியார் தான். அவருக்கும் தொடர்ந்து நேரடி தொடர்பு. அதை தாண்டி 2ஆம் கட்டத்தில் யார் போனாலும் யார் வந்தாலும் கட்சியை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. தெளிவான உண்மை. தனியரசு நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் அதிமுகவை சீன்றார்னு பாக்குறீங்களா, எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இங்க இருந்தா என்ன அங்க இருந்தா என்ன அப்படின்னு பாக்குறதா? எப்படி பாக்க? இதை கிட்டத்தட்ட இப்போ எடப்பாடி, இப்போ ஆதவ், இப்போ நிர்மல், அப்புறம் நம்ம இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட அதிமுகவும் தாவேக்காவும் கிட்டத்தட்ட அவங்க வேறான இல்லை. பனையூரில் ஒன்று இருக்குது, ராயப்பேட்டையில் ஒரு ஆஃபீஸ் தனித்தனியாக இருக்கிறத தவிர கிட்டத்தட்ட அவங்க ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. விஜய் எடப்பாடியை விமர்சிக்க மாட்டார், எடப்பாடி விஜயை விமர்சிக்க மாட்டார். அல்லது எடப்பாடிக்காக நாளெல்லாம் அவருடைய கருத்துக்கு வலிமை சேர்க்கிற எங்கள் பொங்கலூர் மணிகண்டனே அதை எதிர்க்கல, ஆதரிக்கிறார். நிர்மல் தமிழக வெற்றி கழகத்தை போனது மகிழ்ச்சியோட பார்க்குறாங்க. இப்போ இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம். நேத்தி வரைக்கும் பொங்கலூர் மணிகண்டனுக்கு உள்ள ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். நேத்தி வரைக்கும் தளபதி விஜய் சொன்னார், இப்போ சொல்ல மாட்டார். இல்ல இனிமே அப்படி சொல்ல மாட்டீங்கல்ல சார்? அவர் தளபதி விஜய் தான். தளபதி எப்படி ஐயா ஸ்டாலின் சொல்றீங்க, அது மாதிரிதான் இங்க தளபதி விஜய். அவ்வளவுதான். அப்படியா? இதுல நான் அரசியல் சார் இப்ப இவங்க பாருங்க தெரியும். ஆனா தனியார் சொன்னா ஹரிசார் சொல்றது ஒரு தூண்டல் போடுறாரு. திரைத்துறையில் மின்னும் நட்சத்திரமாக இருந்த தளபதி விஜய் அவர்களை திரும்ப சொன்னேன். இதை சிறுமைப்படுத்துகிற வார்த்தையாக நிச்சயமா பயன்படுத்த மாட்டேன்.